கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சியாளர் என பள்ளியை ஏமாற்றி மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சிவராமன் மீது மேலும் ஒரு புகார் எழுந்துள்ளது. வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் விவரம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த குற்றத்தை மறைக்க முயன்ற பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிவராமன் மீது மோசடி புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. சிவராமன் தான் ஒரு வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டியதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், மோகன், சாந்தி உள்ளிட்ட 7 பேர் இந்த புகாரை அளித்துள்ளனர். பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் உள்ள அவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை முனியப்பன் என்பவர் போலி கிரையப்பத்திரம் தயாரித்து அபகரித்து வைத்துள்ளார். அந்த சொத்தை தான் மீட்டு தருவதாக கூறி உறுதியளித்த சிவராமன் தான் ஒரு வழக்கறிஞர் என கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். பின்னர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு என போலியான நீதிமன்ற ஆணையை அவர்களிடம் காண்பித்து நீதிமன்ற வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதன்படி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரிடமும் தனித்தனியாக மொத்தம் 36,20,000 ரூபாய் பணத்தை சிவராமன் மோசடியாக வசூலித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகாரில் தெரிவித்துள்ளனர். அந்த தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தியது போன்ற போலியான வங்கி ரசீதையும் வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் சிவராமன் கைது செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதன் பின்னர் விசாரித்த போதுதான் அவர் போலியாக தன்னை வழக்கறிஞர் என கூறி ஏமாற்றியது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பிஸியாக இருக்கேன், நான் NCC கேம்பில் பேச முடியாது, நான் சாயங்காலம் பேசுகிறேன், காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு வரும்போது சந்தேகம் வர ஆரம்பிச்சு. கேஸ் கட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நான் இல்லை, நீங்கள் கேஸ் கட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வேறு வழக்கறிஞரை வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறோம், இனிமேல் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கேட்குற போது கேஸ் கட்டு சரி நான் அப்படி தான் எடுத்து நான் தரேன், கொடுத்துக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கான அந்த கன்சல்டிங் ஃபீஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கேஸ் கட்டை வாங்கிக்காங்க அவங்கள கேட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்தோம். அப்புறமா என்ன சொன்னாங்க, அர்ஜென்ட்டாக பணம் வேணும். எப்படி பணம் வேணும் கேட்டாங்கன்னா, ஒரே 10 நிமிஷத்தில் பணம் ரெடி பண்ணணும், 10 லட்சம் 15 லட்சம் உடனே அது 5 நிமிஷம் ரெடி பண்ண முடியுமா, சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்குது, நான் வெயிட் பண்ணுங்க, 8 மணிக்கும் கேஸ் கட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு போய், நான் கேட்குறப்ப எனக்கு அமௌண்ட் கொடுத்துடணும், வழக்கு நடத்தினார்ல அந்த அமௌண்ட்டு கொடுத்துடணும், என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினார். அவ்வளோதான். வழக்கறிஞர் என கூறி தங்களை ஏமாற்றிய சிவராமன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பணம் 36,20,000 ரூபாயை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட 7 பேரும் தங்கள் புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளனர்.